திருநாகனூருக்கு தெய்வீக சபை சிறுதளத்தமான சிங்கார மேடையில் நான் வருகின்ற போது நான் யாரு என் பெயர் என்ன உங்களுக்கு தெரியுமா என்ன போதும் அம்மா இருந்த போதும் இந்த நாடகத்துல நான் யார் பாஞ்சால குறவஞ்சி என்ற நாடகத்தில் நான் யார் என் பெயர் என்ன அம்மம்மா என் பெயர் தான் காந்தாரி ஆமா ஆமா காந்தார தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சுவேதராஜனுக்கு நான் மகளாக பிறந்தேன் காந்தார தேசத்தை இந்த உலக 56 தேசம் அதாவது அங்கம் அருணும் அவந்தி ஆந்திரியம் இல்லாத யவனம் ஒட்டியம் கருசம் கலிங்கம் கன்னட கர்நாடக காஷ்மீரம் காந்தாரம் காபோதியம் திராவிட குருகு குடகம் குந்தலம் குரு குவிந்தம் கூச்சாரம் கேதை கேரளம் சொல்லக்கூடிய 56 தேசத்தில் காந்தார தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சுபலன் என்று சொல்வார்கள் சுவேதராஜன் என்று சொல்வார்கள் ஜகுபலராஜன் என்று சொல்வார்கள் இப்படி பல பெயர் கொண்ட சுவேதராஜனை நான் மகளாக பிறந்து நான் சிறு சிறுப்பமாக வளர்ந்து நான் 16 வயது பருவம் அங்க யான பிறகு என்ன திருமணம் செய்தது ஆமா யார் தெரியுமா அஸ்தினாபுரத்தி வேந்தனாகிய அரசாட்சி அரசனாகி அரசன் செய்வரக்கூடிய திருதராஷ்டிர மன்னர் என்று மாலையிட்டார் ஆமா திருதராஷ்டிர மன்னனை மாலையிட்டு எனக்கு எத்தனை பிள்ளைங்க தெரியுமா அதாவது 101 பேரு பிள்ளைகள் ஆமா துரியோதன துச்சோதன துச்சுருசன் துன்முகன் சகன் சம்மன் திந்தன் அனுமந்தன் துருவாகன சுபாதி துஷ்யந்தன் சித்தரஜோ துஷ்கர்மன் மின்சதி விகர்ணன் சலசந்தி சுலோசனன் சித்திரன் சித்திராசுவன் சாலு சித்திர சாரசன் துன்மோரசன் அப்படி சொல்லக்கூடிய துரியோதன பிள்ளைகள் 100 பேரு ஒரே பிள்ளை ஆமா துச்சடை ஆமா திருச்சடை கிடையாது துச்சடை ஆமா இவங்களை பெத்தெடுக்கிறதுக்காக நான் எத்தனை மாசம் இருந்தேன் தெரியுமா உங்க வீட்டுல உங்க எத்தனை மாசம் இருப்பாங்க 10 மாசம் அம்மாலாம் நான் எத்தனை மாசம் தெரியுமா 36 மாசம் இருந்தேன் எதுக்கு 36 மாசம் கருப்பு மாதம் 36 மாசமா இருந்தேன் ஆமா இந்த 36 மாசமா இருக்கின்ற போது சிறிங்கி மனத்துல தர்மராஜ பிறந்த செய்தி எனக்கு தெரியுது தர்மராஜ பிறந்த செய்தி தெரியுது ஆமா 36 வருஷமா இருக்கிறமே 36 மாசமா ஆமா 36 மாசமா இருக்கிறமே எத்தனை மாசம் 36 மாசம் 36 மாசமா இருக்கிறமே இந்த 36 மாசத்துல நம்ம வயித்துல இருக்கிறது என்னவா இருக்கும் இல்ல அழுவு கட்டியா இருக்குமா என்ன இருக்கும் பேயா பிசாசே போதுமா என்னதான் வயித்துல இருக்கும் அப்படின்னு என்ன சொல்றாங்க ஒரு பழமொழி வருமல்ல அதாவது பக்கத்து வீட்டுக்காரரு ஆம்பளை பிள்ளை பக்கத்து வீட்டுக்காரு அது மாதிரி அந்த 36 மாசத்துல என்ன இருக்கு அப்படின்னு அந்த பொறாமை காரணத்தால எடுத்து கொலைகளை குத்திக்கிட்டேன் அந்த உதிரிமெல்லாம் அங்க புரண்டு ஓடி போக ஆமா சரி இது பேசுறதுக்கு அப்புறம் சரியா இப்படி வேதகி வேச சொற்பிரகாரம் அதெல்லாம் ஒரு ஜாடியில் அடித்து ஒவ்வொரு குழந்தையாக பிறந்து இவருக்கெல்லாம் பெயரிட்டு துரியோதன முதல் துச்சோட வரை 101 பேர் எனக்கு பிள்ளைங்க இருந்தாலும் இந்த அஸ்தினாபுரத்தில் சிறு சிறப்பமாக எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் வாழ்ந்து வருகிறார் எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் வாழ்ந்து வர ஆமா இந்த அஸ்தினாபுரத்துக்கு நாங்க தான் ஆட்சி செஞ்சு ஆமா இருந்தாலும் என் மருமக ஐயோ அத்தை எதுக்குதான் அழுவுறப்ப அத்தை பாருங்க அத்தா அத்தாங்கிற யாரும் போட்டுரும் அப்புறம் யாத்த அவன் அழுவுறியா என்ன பண்ற அத்தை யாரோ ஒருத்தி மலைநாட்டு குரத்தி ஒருத்தி வந்தா என் கைய குடி பார்த்தாலே மலைஜாதி குரத்தியா ஆமா எங்கடி இருக்கிறாவா எங்கதான் இருக்கிறா கூட்டிட்டு வரேன் எங்க இருக்கிற கண்டத கண்டாப்புல சொல்றா அவளை கூட்டு வா நான் பாக்கணும் நீ எப்படி பாப்ப உன் கண்ணு இருக்கிற வருஷத்துக்கு வேற அவன் சொன்னா நான் காதல் கேட்கணும் எனக்கு தாயி நான் தான் மலைநாட்டு குரத்தி அப்படியா என் மருமக கிட்ட என்னமா ஏதோ பேசுனியாமே என்னமா இல்லாத போலாத சொல்லி குடும்பத்துக்கு எடுக்கலாம் வந்தியா இல்ல தாயி மருமகளுக்கு சொன்ன குறி உனக்கு சொல்லணுமா அப்படியா பாரு குரத்தி இன்ன வரைக்கும் என்னத பார்த்த எங்க அத்தை இது பாரு நல்லா பெருசா இருக்கும் இல்ல தான் கைய குறிய பாக்க சொல்றேன் என் கையை விட உங்க கை பெருசுட்ட சரி நீ உள்ள போ
அத்தை இல்லத்த நான் இருக்கிறேன். ஏண்டி வீட்டு அடுப்புல பால் இருக்குது போய் பொங்க ஒரு மணி போடி. பால் இருக்குதா? ஆமா. உடனே போறேன். சீக்கிரமா அங்கே இரு வந்துடாத. அம்மே அம்மா முத்து முடி தாண்டியத்து பாண்டியருக்கு முன்பிறந்த தன்மகளா செல்வியாக நீ பிறந்து ஒரே பிள்ளை என்று சொல்லி உன்னை செல்லமா வளர்க்கிறார். அப்படி வளர்த்தி வருகின்ற போது நீ திடீர்னு வயசுக்கு வந்துட்ட. நீ வயசுக்கு வந்த நேரம் சரியில்லாத நேரம். அம்மே நீ வயசுக்கு வந்த நேரம் கேட்ட நட்சத்திரம். நீ என்ன கேட்ட நட்சத்திரத்திலேயே பிறந்த? வளர்க்கறதுல எதுக்கு வந்த? எதுக்கு வந்த நீ? இல்ல பாலுல 10 லிட்டர் தண்ணி ஊத்தாதான் 5 லிட்டர் தண்ணி ஓஹோ நல்லதா இருந்தாக்க 4 பேருக்கு தெரியும் மாதிரி சொல்லு. கெட்டதா உனக்கு எனக்கு தெரியுற மாதிரி சொல்லுங்க. சரி தாயி. அதற்கு பிறகு அம்மே வயதுக்கு வந்த பிறகு நீ வயசுக்கு வந்த நேரம் சரியில்லைன்னு உன் தந்தை யாரு சாதகம் சோசியம் பார்த்தார். அந்த ஜாதகத்துல என்ன இருந்தது? முதல்ல யாரு உன் கழுத்துல தாலி கட்டுறானோ அவரு எடுத்து முதல்ல நீ திங்குற மாதிரி உன்னுடைய நேரம். அப்படி ஜாதகத்துல இருந்து உன் தந்தையார் என்ன செய்தார்? நம்மளுக்கு ஒரு மகள் ஒரு மகளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? யாரு ஒருவன் முன்ன தாலி கட்டுறானோ அவன் சாவர மாதிரி ஜாதகத்துல இருக்குது. அதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசித்திருந்தார். பக்கத்துல இருந்த மந்திரிமார்கள் அதுக்கு சொன்னாங்க. புத்தி மந்திரி அதாவது புத்தி மந்திரி சுவாமி கவலைப்பட வேண்டாம். ஒரு பந்துல பச்சை பந்துல ஜோடிப்போம். அதுல மனவரையை அலங்கரிப்போம். மகளை கொண்டு வந்து உட்கார வச்சு அம்மே ஆத்துக்கடாயை காலில் தாலி கொடுத்து முன்காலில் தாலி கொடுத்து ஆத்துக்கடாயை தாலி கட்டினா அந்த தோசை நீங்கி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2வது உன்னை கல்யாணம் பண்ணதா ஆத்துக்கடாய். தாலி கட்டுங்க அழுக்குல முழுக்க தாலி கட்ட வாக்கப்பட்ட என்ன ஊரெல்லாம் வச்சாலாம் வெள்ளாம வீட்டுல வச்சாலும் ஆட்டாம நாட்டாம பண்ண உனக்கு யாரும் கூப்பிட்டா? அத்தை ஆட்டுக்கடை தாலி கட்டினியா இல்லையா? ஆட்டுக்கடை சந்தைக்கு போனோமா ஆயிட்டு வருமா அதை தாண்டி பேசிட்டு இருந்தாங்க. பால் என்ன ஊத்துறது? பால் டைல ஊத்து ஒரு நாள் போடு போட்டு குடி நீ சொல்லுங்க. அப்படி அந்த ஆட்டுக்கடையை தாலி கட்டின உடனே அந்த 1000 சுத்தா வெடித்து விட்டது. அந்த ஆட்டுக்கடைய சிரம் அது மாதிரி ஒரு ஆடவர் கட்டிருந்தாரு. ஒரு ஆடவனுக்கு அந்த நிலைமைதான். அம்மா 2வது உன்னை கல்யாணம் பண்ண தெரியுமா? சொல்லுங்க. யாரு உன்னை கல்யாணம் பண்ண தெரியுமா தாயி? சொல்லுங்க. யாருன்னு? அசாபுருந்தாலும் மண்ணு கேளு உன்னை அந்த கண்ணை மாலை சமயத்திலே மகசூரனை வாழ்ந்து வந்த அதற்கு பிறகு உன்னை யாரு கல்யாணம் செய்தார் தெரியுமா? யாரு? அஸ்னாபுரத்துக்கு மன்னன். அஸ்னாபுரத்துக்கு மூத்தவர் யாரு? திருதராட்டியன். கண்ணு தெரியாத நல்லின்னு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இங்க பாரு, இங்க வா.
கண்ணு தெரியாத அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் அவருக்கே கண்ணு தெரியாம ஊர் உலகமே பார்க்காம இருக்கிறாருன்னா என் கண்ணு நானே கட்டிக்கிட்டேன். அதாவது கணவனே கண் கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, கண் கண்ட தெய்வம் நம்ம கண்ணுக்கே தெரியல, நாம ஏன் பாக்கணும்? அவருக்கே கண்ணு தெரியல, அதனால நாமளும் கண்ணு கட்டிக்கலாம் தான் என் கண்ணை கட்டிட்டு இருக்கோம். கண்ணு இருந்து நீ கண்ணை கட்டிக்கிட்ட? ஆமா, கண்ணு இருந்து கண்ணை கட்டிட்டு. அப்படி நீ கல்யாணம் செய்த உடனே இப்ப கூட பாரு, குடும்பத்துல பெரியவங்க ஒரு பொண்ணு முன்ன விட்டு பொண்ணு பாப்பாங்க நடவோட எப்படிறான்னு. எப்படி தண்ணி விட்டு பாப்பாங்க, இவ கீழே பாத்துட்டு போறாளா, அந்தாட்டி பாரி பாக்குறாளா அப்படிங்கறது ஒரு ஒழுக்கத்தை கண்டுபிடிப்பாங்க முன்னோட்டு போறேன். அந்த மாதிரி உங்ககிட்ட தண்ணி குடம் எடுத்து ஆத்தங்கரைக்கு தாஜ்மஹாலோட போனேன். ஆத்தங்கரைக்கு போன உடனே திடீர்னு மழை இடி, அந்த காத்து மழைக்கு இடிக்கு பயந்து எல்லா தாஜ்மஹால் ஒண்ணு விட்டுட்டு தனிமையில விட்டுட்டு போயிட்டாங்க ஆத்துல. நீ என்ன செய்தான்றதுக்கு இடம் இல்ல. பக்கத்துல ஒரு பலாமரம் இருந்தது, அந்த பலாமரத்தில போய் நின்ன உடனே தாயி கிட்டேன்னு ஒரு இடி இடிச்சு பாரு. அந்த இடிக்கு பயந்து அந்த இடிக்கு பயந்து அப்படியே அந்த பலாமரத்தை கட்டி பிடிச்ச தாவி, அதுல இருந்த பலாரிசி உங்கள்கிட்ட சேர்ந்துருச்சு தாவி. நானே குட்டிக்கணும் ரசிக்கிட்டியா போன கோடி கொக்கிட்ட என்ன பிள்ளாரசிட்ட போனியா? நான் ஒரு நாட்டு அரசனுக்கு கொண்டாட்டி இருந்து என்ன அப்படி நான் நினைக்கிறேன். நீ உனக்கு மான சூடு சொன்னா ரோசை வச்சிருந்தேன். நீ ஒரு மாமியாரை பார்த்து அப்படி கேட்கலாமா? மச்சன் ஆக்கிறது மதுரைக்கு போனா பொச்சு நகர பின்னாடி வந்து எதுக்கடி வர போடி உள்ள வேலை இல்ல வெட்டி இல்ல. ஏன் மாமகிட்ட போனே அப்புறம் அந்த வீட்டுல துணி எல்லாம் இருக்குதுல்ல, துவைச்சியா? துவைச்சு வச்சுறேன். பால் என்ன சக்கரை போடுறதா இல்ல பூஸ்ட் போடுறதா? சக்கரை போடுறதா உப்பு போடுறதா? அண்ணே அப்படி அந்த பிளாரிசி விட்டு சேர்ந்துட்டு வரத்தை கொடுத்துட்டு போயிருச்சு. எப்படி 100 மாதம் சென்ற பிறகு இந்த அஸ்னாபுரத்தை ஆள்வதற்கு உனக்கு ஒரு ஆண் அப்படி என்று வரத்தை கொடுத்து விட்டு போயிருச்சு அந்த பிளாரிசி. நீ வந்த அரமனைக்கு அப்படின்னு நாளுக்கு நாள் வவுறு வளர்ந்துகிட்டே வருது. அப்படி வளர்ந்த உடனே அப்படியே ஓரகத்தி இருக்கிறாள், இந்த மச்சானார் பொண்டாட்டி குழந்தைனார் பொண்டாட்டி இங்க எல்லாம் ஓரகு திம்பாங்க. அவன் என்ன பண்ண திடீர்னு தருமனை பெத்துக்கிட்டான். அப்ப நீ என்ன செஞ்ச? நம்மளுக்கு பின்னாடி வந்தவன் நாட்டாடுறதுக்கு ஒரு பிள்ளை பெத்துக்கிட்டாலே, இது தாலியாட்டம் வவுறுதே, வவுறு வளருது, இது குழந்தை வவுறு இருக்குமா புள்ள வவுறா இல்ல அலுங்கட்டி இருக்குமா அப்படின்னு அட்டு வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பெத்துக்கிட்டேன்னு குச்சி வீட்டுக்காரி குழவிக்கல் எடுத்து பழமொழி சொல்லுவான். நீ என்ன பண்ண? பக்கத்துல இருந்து ஒரு குழவிக்கல் இருந்தது, நீ அங்களா பொறுக்க மாட்டாரு குழம்பு கல்ல இடிச்ச பாரு. நீ சொல்ற மாதிரி 100 மாசம் இருந்தா நல்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கும். நீ என்ன செய்த? 6 மாசத்துல குத்திட்டேன், குழவிக்கல் எடுத்து குத்திக்கிட்ட. அந்த கருவெல்லாம் உதிரமா பொறுப்பு கலைஞ்சி. அப்ப என்ன செய்தாங்க தாஜ்மஹால், ஐயோ மகாராணி இப்படி செஞ்சிருச்சு, இதுக்கு என்ன செய்யறதுன்னு அதுக்கு ஜோசி ஜாதகம் பார்த்து முதல்ல வெங்கல சிட்டில வாரி நிரப்புனாங்க அந்த உதரத்தை. வெங்கல சிட்டில நிரப்புனதுனாலதான் வெங்கல திரேகம் படைத்த துரியோதன மகன் மூத்த மகன். அதற்கு பிறகு எல்லாம் 99 சிட்டில நிரப்புனாங்க. அந்த சிந்தி செதிரி கடந்ததை அது ஒரு மண் சிட்டில நிரப்பி பிறந்ததுனாலதான் உனக்கு துச்சடை என்று ஒரு பெண் குழந்தை இருக்கணுமே. உண்மைன்னு சொல்லுங்க. அப்படி இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய உதிரமலை எப்படி கருவாகும்? உன்னுடைய ஆவியை கொடுக்கணும், உன்னுடைய சூட்டை கொடுத்தாதான் இந்த கருவு உருவாகும் இல்லையா? உதிரமெல்லாம் கருவாகி உருவே பிண்டமாகி பிண்டமே சரிகளும் ஆகும், குழந்தை பிறக்கும். அப்படி என்று கோழி அவிங்காத்து மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டிக்கிட்டு நீ படுத்து படுத்து எந்திரிக்கிறது, ஆவி கொடுக்கறது. இப்படி 100 பிள்ளைங்களை பெத்து அம்மே இந்த அஸ்னாபுரத்தை ஆண்டு வந்தாலும் நம்ம மக்க மாதிரியே வாழணும், நம்ம மக்க மாதிரி நாட்டு ஆளுன்னு பேராசை கொண்டிருக்கிற அம்மா. பேராசை பெருநாசுன்னு சொல்லுவாங்க. 18 நாள் பாரத போர் உண்டாகும். அந்த பாரத போரில் எல்லாருடைய பிள்ளைங்கள அனைத்து பேர்களும் அடிவாரமா மடி கேட்டேன். இந்த குழந்தை சொன்னதெல்லாம்
பொய்யானமான்னு தான் நினைச்சேன். அத்தனை உண்மையை சொல்றாடி. ஆமாக்கா, போட்டு என் கதையை சொன்னாலும் போகட்டும். 18ஆம் நாள் சண்டையில என் மகன் மடிவான் நம்ம சேனாது சேனையெல்லாம் மடிமான செத்து போயிடுவாரா? ஐயோ சொன்னேன். மாமியால மருமகளுக்கு அழுந்துட்டு கிடக்குறீங்க. எங்களுக்கு செங்கல் கொடுத்தாய் பாரு பாரு கொடுத்துறாத. புருஷன் வரட்டும், அவனை குடிப்பாக்கட்டும், குடுக்கலாம். என் மகன் வரட்டும், மகன் கையினால வாங்கிட்டு போங்க. ஓஹோ, ஆளாளுக்கு பண்ணாட்டாட்டுங்குது இந்த வீட்டுல. மருமகளை கேட்ட மாமியா பெருக்காட்டுக்காரின்னா மாமியால கேட்ட மகன் பெருக்காட்டு. ஆம்பளை பண்ணாரு பசி அழுவுது. அதனால சத்திரத்துல இருக்கிற பிச்சைக்கார சத்திரத்துல உன் மகன் வந்தா கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? சரி சரி சரி. ஐயோ அத்தை, என் புருஷன் செத்து போயிடுவானா? ஆமா ஐயோ அத்தை, என்ன நல்லா இருந்துச்சுன்னா தானே உன் மக்கமாரெல்லாம் ஒழுங்கு பொண்டையே வாழ்ந்துருப்பாங்க. என் புருஷன் செத்து போறாரு. ஐயோ ஐயா, அடி அங்க அழுவுற. என் புருஷன் சாக போறாடி. என்ன அலந்த அலங்காரி இப்பதான் எனக்கு தெரிஞ்சிருக்குது. ஏமா அலந்த அலங்காரம் இருக்கமா சிங்காரமான ரண்டு கட்ட போட்டு எதுக்கு இப்ப வித்தர கடை கடவரக்கு போனாலும் கட்டால புளிக்கு கூந்து கொத்தோட ஏறிச்சாண்டி அம்மா. மாமியா வந்து மருமகளை இப்படிதான் கேப்பிய. நான் என் புருஷன் கேட்கலாம், மருமகளை கேட்கலாம். நீ கேட்கலாமா? ஐயா அரியர மிளகா சுரி இருந்துச்சா 5 மிளகா தான் உன்னோட சேர்ந்து தண்டனை போட்டு தாண்டி மானகட்ட கூதி மலை மலை பேச்ச மகளை கூதி கல்ல போட்ட பேசலாம் பேசு. சேலத்து தள்ளி திட்டி பாதிய பொச்சல ஊத்தி நக்க பாடினாங்களா? ஏன்னா இந்த என் கூட்டுக்கார போனா குடிக்கிறது காட்டுக்கு போ பேசலாம் பேசி. என்னடி அப்படியே பேச ஏத்தி ஏலத்தை விட்டு உடைய சேலத்தை வித்து காசு வைக்கிற பாத்துக்க. என் புருஷன் வரட்டும், அப்படியே புண்டைய வடவடையா இருக்கு சொல்றீங்க. நீ உன்னால என் வீட்டு கூட்டு வந்து முன்னால வச்சுக்க மாதிரி முன்னாடி என் பயிர் கொண்டு கொண்டாட மாதிரி என்ன அடிக்கிற மாதிரி என்ன அடிக்கிற மாதிரி என்னத்துக்கு குடும்பம் உன் குடும்பத்துல என் குடும்பத்தை நீ வாக்க மாட்டேன். எங்க புட்டை கிணட்டுக்கிறேன். எனக்கு பிச்சைக்கார கூட முடியும் உண்டு, வாங்கித்தர கூட முடியும், போக்கத்தை கூட முடியும், நன்றி கட்ட கூட எடுக்க வந்த அடி நன்றி கட்ட குடும்பத்தை தாண்டி உன் புள்ள வாங்க போட்டுக்கிற அடிக்க திராம நினைக்கிற பெருமை பாடி எங்க பையன் பணம் கொடுக்கறது சண்டை வேணாம். என்ன பாரு, என் புருஷன் வரட்டு பாரு, உன் கொட்டத்தை அடக்கிறதால பாரு. ஆயா என்னத்துக்கு உங்க கூட பேசிக்கிட்டு நேரத்துல உங்க பேசுற வேலையை வேணா போன போட்டுங்க. பண்ணது நம்ம 2 பேரும் சண்டை போட்டு ஒரு உன் மக்க மாதிரில சாவ போறாங்களே. என்னத்தை செய்ய போற, எதுத்த செய்ய போற? ஆச்சோ சீமா சவலுக்கு சேனாது சேனையெல்லாம் அத்தனை பேர் அசனாபுரத்துலாம் மடிந்துருன்னு சொல்றாங்களா? காட்டுக்கு சென்ற என் மகன் எங்க போ எங்கடி ஒண்ணும் காணும். ஐயோ இன்னும் காணுமே. நம்ம அதாவது என் மகன் வர சத்தம் கேட்கல வருவது போல் இருக்குது. 100 பேருமே படையெல்லாம் கூட்டிட்டு வருவாங்க போல. மந்திரி பாரோடு வருவதோ போல் தெரிகிறது. அது என் வீட்டுக்காரா இல்ல பிச்சைக்காரனால தெரியலையே. பாரு அத்தை, நான் ஓரமா இருக்கிறேன், கூட்டு போய் உள்ள விடுறீ.
சாகலையா? முன்னாடி வா. இப்படி சாகு. மகனே நம்ம நாட்டுக்கு யாராவது அவள் அடிக்கிறானப்பா, யாராவது ஒரு மலைக்கு ஒருத்தி வந்தாளா அவகிட்ட குறி கேட்டா அவ இல்லாத பொல்லாதான் சொல்லி 10 நாளையில படையெடுக்க சென்ற இந்த பார்மன்னன் மீதிலேறி முடிப்பாளம்ம கூதல்னு சொல்றா. ஆமா, அதனால நான் உரித்து இல்லை அடி தலைவிரித்து நின்று இந்த நாடே தலைவிரிக்கணும் போனா அந்த பாஞ்சாலே அவ வருவாளா உனக்கு கொண்டு போடுவாளான்னு சொல்றாப்பா. பாண்டவர் வருவாங்களா 10 நாள் குடி சேர்த்திருந்து சண்டை நடக்குமா, நடக்குமா சண்டையில அந்த பாஞ்சாலி கையினால் பேமன் திண்டு ஆள் நீ மடிவீதான் அவ சபதத்தை முடிப்பாளா என்னென்னமா பேசுறப்பா. ஒரு பக்கம் நாங்கள் 100 பேர் செத்து போயிடுமா அப்படியே ஒரு சொன்னாடா எல்லாம் மடிமா சாமி அரசல் மேலக்கறமாவல ஆரடி குறமாதே அடி அர்ப்பத்திரே குரு தெரிவித்ததை அடி குரடி குறமாதே அரடி குறமாதே இதரடிமையத்து குரு தெரிவித்ததை குரடி குறமாதே ஐயோ காத்துதே அரடி குரத்தி பெண்ணு நீதான் குறி சொன்னவளா? ஆமா சாமி. குரத்தி பாக்குறதுக்கு ரொம்ப குழுகுழுன்னு இருக்கிறாளே. பெண்ணே, ஆனா என் பெண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு ஏதோ குறி பார்த்து சொன்னையாமே அவங்க எல்லாம் அழுகுறாங்க. அதனாலே அவனிடத்துல பார்த்து சொன்ன குறி எங்கிட்ட சொல்லு பார்க்கலாம் சாமி. இட்டுமா இதையெல்லாம் பார்த்தா நான் நல்ல பண்ண தாயி. ஆனா சுவாமி உடைய பேரோ துரியோதனன். ஓஹோ. உன் தந்தையோ திருதராட்டிரன், உன் தாயோ காந்தாரி. மகாராஜா உன்னோடு பிறந்தவர்கள் 100 பேர்கள். உண்டு உண்டு உண்மைதான். அது உனக்கு பகைவர் யார் தெரியுமா? யாரு? உனக்கு பங்கு நல்ல பகையாளிங்க.
ஆதிநாடு தாயாதிகள். எங்கு பகையாளி ஏற்பட்டார் சத்ராதிகள். பாண்டவர் தானே உனக்கு பகைவர் சுவாமி. பாண்டவர்களே எத்தனையோ ஏராளமான வஞ்சகம் செய்தீர்கள், எத்தனையோ கொல்ல திட்டம் வகுத்தீர்கள். அதுக்கெல்லாம் தப்பி பிழைத்தார் ஆயனுடைய கிருபினார். அதனால் சூதனால் பகடி ஆடி நாடு நகர நவனி செங்கோல் உப்பு சட்டி வருவடு முதல் பறித்துக் கொண்டு பாண்டவர்களே வனவாசம் ஓட்டினது உண்டா சாமி? உண்டு. பாண்டவர் போய் 12 வருஷம் ஆயிடுச்சு. பாண்டவர் செத்துருப்பாங்களே உயிரோடு இருப்பாங்களே இப்ப நீ காட்டுக்கு போய் வந்திருக்கணுமே சாமி. ஆமா ஆமா. பாண்டவர் கண்ணுல காணல இல்ல, அவங்க நிச்சயம் செத்துட்டாங்க. கரும்புகாரத்தை முடிக்கலன்னு மகிழ்ச்சி. ஆமா, ஏன்னா பகைவர் இருந்தாலும் பங்காளி. ஆமா, எதிர இருந்தாலும் அண்ணன் தம்பியா. அவங்களுக்கு நீங்க தானே அதுக்கு எல்லாம் கரும்புகாரி செய்யணும். ஆமா, அப்படின்னு ஆசைப்பட்டு வந்திருக்கிறீங்க. ஆனா சுவாமி பாண்டவர் ஒன்னும் சாவல ஒன்னும் உயிரோட்டா இருக்க அப்படின்னு நான் சொல்லல. என் கோடியில இருக்கிற என் குலதெய்வம் சொல்லு சாமி. கோடியில் இருக்கிற குலதெய்வம் சொல்லுதா? ஆமா சாமி. பாண்டவர் சாகவில்லையா? பாண்டவர் சாகவில்லை. ஆனா பாண்டவர் நாடு கேட்க வருவார்கள். நாடு கொடுத்தால் ஆட்சி, கொடுக்க விட்டால் 18 நாள் பாரத போர் உண்டாகும். அந்த 18 நாள் பாரத போரிலே பீமனுடைய கதாயத்தால உன்னை மண்டி பிழிந்த மண்மீதில் சாக்கி போறாரு சத்தியம் சாமி. அவத்து கூந்தல் முடிப்பேன் என்று அன்று வனவாசம் பாஞ்சாலி. ஆமா சாமி. அப்படியா? என்ன மல்லக்க தள்ளி மண்டியை பிளந்து மண் மீது சாய்க்கதான் போறாங்க சாமி. நான் சொல்லல, என் குழந்தையும் சொல்லு சார். என்னடா கண்ணில் கண்டது போல சொல்றானே இந்த மலைஜாதி புறத்து, சந்தேகமாக இருக்கிறது. ஆமா அடியே புரத்தி சுவாமி, அந்த பாஞ்சாலிய அன்று நான் பாரா சபையிலே மகடை ஆடி அண்ணவளை தோற்கடித்து வனவாசம் போகும் பொழுது ஒரு பார்வை என்ன பார்த்துட்டு போனா. அது போல எங்க எப்படி பார்த்தான்னு ஒரு நடந்து காட்டு பார்க்கலாம். ஆமா, சென்னல் கொடுக்கு நீ பார்த்தது கொடுக்க சென்னல் கூலியாக வேணும்னா அது போல் ஒரு நடந்து காட்டு. அந்த பக்கம் ஒரே அந்த நடையில கண்டுபிடிச்சிடலாம் இவன் யாருன்னு. தம்பி சுச்சாதனா, அதே சாமி அந்த பரமா வரேன். சென்னல கொடுங்க. வரத்தி போ நில்லு. அப்படி இந்த பக்கம் வா. நில்லு வா. மாமன் ஜெகனி. ஆமா சொல்லு மாமா. அந்த குரத்தையும் நடவிட்டு பார்த்தல்லவா? கொஞ்சம் கொஞ்சம் அவளா அந்த அஸ்னாபுர பாஞ்சாலி போல் தெரிகிறது. யாரும் அல்ல, கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டுது அந்த நடை போல். இவள் நடக்கிற நடையும் இவள் பார்வையும் பார்த்தா அந்த மைக்கன் சிரிக்க அந்த பாஞ்சாலி போலவே இருக்கிறது. உண்மை. பாஞ்சாலியா இவருப்பாளா அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தேகமா. அதனால இவள் உண்மையான குரத்தியா இருந்தா இவளை நமக்கு பிடிச்சி சிறைச்சாலையில போடுவோம். குரத்தியாக இருந்தால் ஆமா உறவர் நம் நாட்டை தேடி வர வேண்டும். உறவன் தேடி வருவான். இல்ல பாஞ்சாலியா இருந்தால் இவ பாஞ்சாலி இல்லையே குரத்தி தான் விட்டுறலாம், அனுப்பி விட்டுறலாம். அப்படி இல்லாதபடிக்கு பாண்டவர் ஒருவேளை தேடி வந்தான் இந்த அஞ்ஞாத வாசத்துல அன்னவர் மீண்டும் 13 ஓட்டி வைக்கலாம். ஆகட்டும், குடிச்சு போடுறா சிறையில. ஆகட்டும், போடு. கேளுங்கள் சபையோர்களே, துரியோதன மன்னனாகப்பட்டவர் அதோ பாஞ்சாலி குறவேடம் பெற்று வந்த சமயத்தில் ஆனா என் மீது சந்தேகப்பட்டு என்னை சிறையில் அடைக்க முடியாத உத்தரவு கொடுத்து விட்டார். கடவுளே, அண்ணா மாயவா பறந்தா அம்மா என் பெருமாடு அண்ணா ஐயனா என்ன செய்து
கூறினான். வந்தாக ரூம் எடுத்து வருவேன் உன் கூடைக்குள்ள. தெரியாத குறிகளை நான் எடுத்து வரைக்கிறேன் என்ன வருந்தினான். உன்னை நான் காக்கிறேன் தங்கா என்று கை போட்டு அனுப்பினே அண்ணா. நான் என்ன செய்வேன்? கனகத்தில் காசி வனத்தில் இருக்கக்கூடிய கணவன்மார்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? அதனால என்ன நீ காத்துல வச்சுக்க வேணும் என்ன பாஞ்சாலின்னு தெரியறதுக்குள்ள நான் எப்படியாவது இந்த சிறை விட்டு என்னை மீட்க வேண்டாம் பரந்தாமா என்று பாஞ்சாலி அழுகின்றாள். அப்பொழுது பார்க்கிறார் சிறுமந்த நாராயணன். பாவியாகி துரியோதனி இதுலயும் ஒரு மோசம் செய்து விட்டான். சந்தேகப்பட்டு அம்மனை சிறையில போட்டுட்டான். ஆனா இது பாண்டவர் இடத்துல போய் சொல்லணும்னு சொல்லி அர்ஜுனன் தர்மராஜாவை கூப்பிட்டு சொல்கிறார் சிறுமந்த நாராயணன். பாஞ்சாலிக்கு ஆபத்து வந்து விட்டது. பாஞ்சாலி மீது சந்தேகப்பட்டு சிறையில் அடைச்சிட்டான் துரியோதனன். ஆனா பாஞ்சாலியும் தெரியறதுக்குள்ள நாம எப்படியாவது பாஞ்சாலி சிறையில் கொண்டு வர வேண்டும். அது யாரால முடியும்? அர்ஜுனால தான் முடியும். ஒரு குறவேடம் தரித்து பெண்கள் அந்த குறவனை போல அதாவது குறவேடம் தரித்து பாஞ்சாலியை தேடி அஸ்தாபுரம் சென்றால் பாஞ்சாலியை மீட்க முடியும். இல்லவிட்டால் மீட்க முடியாது போது இதோ குறவனாக உருவத்தை எடுத்து இப்ப அர்ஜுனன் வருவதை நான்கு